வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போலந்துக்கு கூடுதலாக 5000 அமெரிக்க படைகளை அனுப்ப திட்டமிட்டிருக்கிறதாக அறிவித்திருக்கிறார். வியாழக்கிழமை இரவு சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் வலதுசாரி போலந்து அதிபர் கரோல் நவ்ரோகியுடன் உள்ள நட்பை குறிப்பிட்டு ட்ரம்ப் இந்த திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பே போலந்துக்கு அனுப்பப்பட்ட இந்த அமெரிக்க படை திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த புதிய அறிவிப்பு நாட்டோ கூட்டணியிலும் ஐரோப்பிய பாதுகாப்பு கொள்கையிலும் புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் ஆதரித்த கரோல் நவ்ரோகி போலந்து அதிபராக வெற்றி பெற்றதையும் அவருடன் உள்ள நமது உறவையும் அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா போலந்துக்கு கூடுதலாக 5000 படைகளை அனுப்பும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் என்று ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். இந்த அறிவிப்பை போலந்து அதிபர் நவ்ரோகி வரவேற்றார். ஒத்துழைப்பு, பரஸ்பர மரியாதை மற்றும் கூட்டு பாதுகாப்பு உடன்பாட்டின் அடிப்படையிலான கூட்டாண்மைகளே சிறந்தவை என்று அவர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்தார். போலந்து வெளியுறவு அமைச்சர் ரெடெக் சிகோர்ஸ்கியும் இந்த முடிவை வரவேற்று போலந்தில் அமெரிக்க படைகள் முந்தைய அளவிலேயே தொடரும் என்றார். ட்ரம்பின் அமெரிக்கவஸ்ட் கொள்கையின் கீழ் ஐரோப்பாவுக்கான அமெரிக்க ராணுவ ஆதரவை குறைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு திடீர் மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. நீண்ட காலமாக நாட்டோ கூட்டணியில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பிற்காக போதுமான செலவினம் செய்யப்படவில்லை என்று ட்ரம்ப் விமர்சித்து வருகிறார். குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்காததால் அவரது அதிருப்தி அதிகரித்துள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு போலந்துக்கு அனுப்பப்பட இருந்த 4000 அமெரிக்க படைகளை அனுப்பும் திட்டத்தை திடீரென ரத்து செய்ததாக அறிவித்தது. அதேபோல இந்த மாத தொடக்கத்தில் ஜெர்மனியிலிருந்து 5000 அமெரிக்க படைகளை திரும்ப பெறுவதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஈரான் பேச்சுவார்த்தையாளர்களால் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டது என்று கூறியதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. பின்னர் 5000ஐ விட இன்னும் அதிகமாக படைகளை குறைக்கலாம் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். போலந்து அதிகாரிகள் அமெரிக்க படைகள் அங்கு தங்குவதற்கான செலவுகளை போலந்து பெருமளவில் ஏற்றுக்கொள்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அமெரிக்க படைகள் குறைக்கப்படலாம் என்ற தகவல் ரஷ்யா உக்ரைன் போர் தொடரும் நிலையில் ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்து பெரும் கவலைகளை உருவாக்கியிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க பாதுகாப்பு ஆதரவை மாற்றும் முயற்சிகளில் மெதுவாக ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் வெள்ளை மாளிகையில் இருந்து வரும் மாற்றமுள்ள கொள்கைகள் காரணமாக எந்த துறைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதில் குழப்பம் நிலவுகின்றது. இது உண்மையில் குழப்பமானது. எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது எளிதாக இல்லை என்று ஸ்வீடன் வெளியுறவு அமைச்சர் மரியா மால்மர் டெனட்கார்ட் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளுக்குள்ளும் குழப்பம் இருப்பதாக குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. முதல் அறிவிப்புக்கு எதிர்வினை அளிக்கவே 2 வாரங்கள் சென்றுவிட்டன. இதன் அர்த்தம் என்ன என்பது எங்களுக்கு தெளிவில்லை என்று ஒரு அதிகாரி கூறினார். சமீப மாதங்களில் ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்காத நாட்டோ உறுப்பு நாடுகளை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து வருகின்றார். இதன் விளைவாக அமெரிக்கா நாட்டோ கூட்டணியில் இருந்து விலகக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வெள்ளிக்கிழமை நடைபெறும் நாட்டோ வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கூட்டணி நாடுகள் பாதுகாப்பு செலவினத்தை அதிகரித்து அதிக பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்று மார்க்கோ ரூபியோ வலியுறுத்துவார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ போலந்துக்கு கூடுதல் படைகள் அனுப்பும் முடிவை வரவேற்றாலும் ஐரோப்பா அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்காமல் தன்னிச்சையான பாதுகாப்பு திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார். ஸ்வீடனில் நாட்டோ அதிகாரிகளை சந்திப்பதற்கு முன் பேசிய ரூபியோ எந்த கூட்டணியாக இருந்தாலும் அதில் உள்ள அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் குறித்து தெளிவான புரிதல் அவசியம் என்றார். ஆனால் இந்த சந்திப்பு எளிதாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு நாட்டோ கூட்டாளிகள் அளித்த பதிலால் அதிபர் ட்ரம்ப் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார். அந்த விவகாரம் பேசப்பட வேண்டியது அவசியம், ஆனால் இன்று அதற்கு தீர்வு கிடைக்காது என்றார். ரூபியோ நாட்டோ நாடுகளுடன் சந்திப்பில் ஈடுபடும் நிலையில் பென்டகன் அதிகாரிகள் பிரசஸில் உள்ள நாட்டோ தலைமையகத்தில் ஐரோப்பிய பாதுகாப்பில் அமெரிக்காவின் பங்கை பற்றி விளக்கம் அளிக்க உள்ளனர். செவ்வாய்க்கிழமை ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்க போர்ப்படை பிரிவுகளின் எண்ணிக்கையை
4 3 குறைக்க திட்டமிட்டிருக்கிறதாக பென்டகன் அறிவித்திருக்கிறது. ஈரான் போரை கையாளும் விதத்தில் ட்ரம்ப் செயல்பட்டது ஐரோப்பிய நாடுகளில் அதிருப்தியை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இதனால் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை குறித்து சில ஐரோப்பிய தலைவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்ற நிலையில், மேலும் நாட்டோ கூட்டணியில் இருக்கின்ற டென்மார்க்கின் தன்னாட்சி பகுதியான கிரீன்லாந்தை அமெரிக்கா இணைத்துக் கொள்ளலாம் என்ற ட்ரம்பின் மிரட்டலும் ஐரோப்பிய நாடுகளில் கவலையை உருவாக்கியிருக்கிறது. வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்ட போலந்து படை அனுப்புதல் முன்பு ரத்து செய்யப்பட்ட அதே படையினரா அல்லது ஜெர்மனியிலிருந்து மாற்றப்படுபவர்களா என்பது இன்னும் தெளிவாகவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இப்படி இவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் தென் அமெரிக்கா நாடொன்று இந்தியாவின் 3வது பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளராக உருவெடுத்திருக்கிறது. இந்தியாவின் எண்ணெய் சந்தையில் புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மே மாதத்தில் இந்தியாவின் 3வது பெரிய கச்சா எண்ணெய் வழங்குனராக வெனிசுலா இடம்பெற்றிருக்கின்றது. இதனால் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா பின்தங்கி இருக்கின்றன. கெப்லர் தரவுகளின்படி வெனிசுலா மே மாதத்தில் இந்தியாவிற்கு தினசரி சுமார் 4.17 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வழங்கியிருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் இது 2.83 லட்சம் பீப்பாய் மட்டுமே இருந்தது. கடந்த 9 மாதங்களாக வெனிசுலா இந்தியாவிற்கு எண்ணெய் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் போர், ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கின்ற போக்குவரத்து தடைகள் மற்றும் உலகளவிய எண்ணெய் விலை உயர்வு காரணமாக இந்தியா தன்னுடைய எண்ணெய் இறக்குமதி மூலங்களை மாற்றியமைத்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் விலை அதிகமாக இருந்ததால் இந்தியா மலிவான வெனிசுலா எண்ணெயை அதிகம் வாங்க தொடங்கியிருக்கிறது. ரேன்ஸ் நிறுவனத்தின் ஜாம்நகர் சுத்திகரிப்பு நிலையம் போன்ற நவீன தொழில்நுட்பம் கொண்ட நிறுவனங்களுக்கு வெனிசுலாவின் கனமான அதிக சல்பர் கொண்ட எண்ணெய் மிகவும் பொருத்தமாக உள்ளது. இதனால் ரிலையன்ஸ் மிகப்பெரிய பயனாளராக உள்ளது. இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதி மே மாதத்தில் 8% அதிகரித்து 4.9 மில்லியன் பீப்பாயாக உயர்ந்திருக்கின்றது. ஆனால் பிப்ரவரி மாதத்தில் இருந்த 5.2 பில்லியன் பீப்பாயை விட குறைவாகவே இருக்கின்றது. ஈராக் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து எண்ணெய் வரத்து குறைந்ததால் வெனிசுலா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இந்தியாவிற்கு முக்கியமான புதிய ஆதாரங்களாக மாறியும் இருக்கின்றன. இந்த மாற்றம் உலகளாவிய அரசியல் பதற்றம் மற்றும் எண்ணெய் விலை உயர்வால் இந்தியா தன்னுடைய எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய வழிகளை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.